காஷ்மீர் பகல்காமில் உள்ள பைசரன் மலையில் அப்பாவி சுற்றுலா பயணிகளை குறிவைத்து தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்து வரும் சூழலில் இது தொடர்பாக பாகிஸ்தான் தற்போது மௌனம் கலைத்துள்ளது. காஷ்மீரில் கடந்த சில காலமாகவே வெளி மாநிலத்தவரை குறிவைத்து தாக்குதல் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அங்கு சிறு சிறு தொழில் நடத்தி வந்த வெளி மாநிலத்தவரை குறிவைத்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி வந்தனர். ஆனால் இது அங்கொன்றும் இங்கொன்றுமாகவே நடந்து வந்தது. இந்த சூழலில் நேற்றைய தினம் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அங்குள்ள பைசரன் மலைப்பகுதியில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அங்கு குதிரை சவாரி செய்து கொண்டிருந்தோர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வெளி மாநிலத்தவரை குறிவைத்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுகிறது. இதில் 26 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பாகிஸ்தான் தனது மௌனத்தை கலைத்துள்ளது. இந்த தீவிரவாத தாக்குதல் சம்பவத்திற்கும் தங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று பாகிஸ்தான் கூறியுள்ளது. மேலும் பயங்கரவாதம் அது எந்த வடிவில் இருந்தாலும் அதை நிச்சயம் பாகிஸ்தான் நிராகரிக்கும் என்றும் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானுக்கும் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நாகாலாந்து முதல் காஷ்மீர் வரை, மணிப்பூர் தொடங்கி பல மாநிலங்களில் அமைதியின்மை நிலவும் சூழலில் மத்திய அரசுக்கு எதிரானவர்களின் எதிர்வினைதான் இந்த தாக்குதல். இந்த தாக்குதலுக்கு முழுக்க முழுக்க இந்தியாவில் நடந்த சம்பவங்களே காரணம் என கூறியுள்ளார். இந்தியாவில் உள்ள மத்திய அரசு நாகாலாந்து, மணிப்பூர், காஷ்மீர் மற்றும் சத்தீஸ்கர் உள்ளிட்ட பல மாநிலங்களில் போராட்டங்களை எதிர்கொண்டு வருகிறது. இந்திய அரசு பலரை சுரண்டி வருவதால் உள்நாட்டு சம்பவங்களே இதற்கு காரணம். நாங்கள் எந்த வடிவத்திலும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கவில்லை. உள்ளூர் வாசிகள் பயங்கரவாதிகளுக்கு இலக்காக இருக்கக்கூடாது. அதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். இருப்பினும் இது எல்லை தாண்டிய பயங்கரவாத தாக்குதலாக இருக்கலாம் என்றே சொல்லப்படுகிறது. தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ள தேசிய புலனாய்வு அதிகாரிகள் இது தொடர்பாக விசாரணையை தொடங்கியுள்ளனர். மேலும் காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் இடத்தில் காஷ்மீர் சேராதவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படலாம் என உளவுத்துறை முன்கூட்டியே எச்சரித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதல் நடந்தபோது சவுதிக்கு அரசு முறை பயணமாக சென்றிருந்த பிரதமர் மோடி உடனடியாக நாடு திரும்பினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனடியாக ஸ்ரீநகருக்கு விரைந்துள்ளார். அங்கு அவசர கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது.